ஆமேன். இன்றைய நாளிலும் புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 22ஆம் தேதி 12வது மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்றைய நாட்களிலும் இன்னும் 3 நாட்கள் நத்தார் தினத்தை கொண்டாட இருக்கும் ஒவ்வொருவரையும் அன்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 20வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தேவன் நம்முடைய மன விருப்பத்தை அறிந்திருக்கிறார். இன்றைய நாளிலும் தேவன் அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவனுடைய விருப்பத்தையும் தேவன் இந்த நாட்களிலே அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் பாரபட்சமற்ற தேவனாய் இந்த நாட்களில் இருப்பதற்காக நாங்கள் அவரை இந்த நாட்களிலே ஸ்தோத்தரிக்க வேண்டும். அந்த ஜீவனுள்ள தேவன் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிற காரியம், உமது மன விருப்பத்தின்படி உமக்கு, அதாவது அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆலோசனைகள் என்ன, நம்முடைய மன விருப்பம் என்ன என்பதை சற்று இந்த நாட்களை ஆராய்வோம் என்றால், இந்த வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை கேட்கிற பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு மனதிலே ஒவ்வொரு விருப்பங்கள் இந்த நாட்களே இருக்கும். நான் இந்த ஆண்டிலே அந்த காரியத்தை செய்ய வேண்டும், அடுத்த ஆண்டிலே இந்த நாட்களில் இந்த காரியத்தை செய்ய வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் இப்படியாக தேவனுக்குள்ளே வளர்க்கப்பட வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் இந்த நாட்களாக இப்படியான வேலைகளை இந்த நாட்களில் இப்படியான காரியங்களை செய்ய வேண்டும், இப்படியாக சம்பாதிக்க வேண்டும், இப்படியாக அநேக திட்டங்களை இந்த நாட்களில் நாங்கள் தீட்டி வைத்திருக்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் மனுஷன் நம்முடைய திட்டங்கள் நினைவுகளை அறிய முடியாது. கர்த்தர் ஒருவரே வேதம் சொல்லுகிறது, உள்ளங்களையும் உள்ளுந்திரியங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறவர் அவர் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது. அதே வேளையிலே அதே வேத வார்த்தையில் இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த நாட்களில் இருதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறார் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் தேவன் நம்முடைய ஒவ்வொருவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களையும், ஒவ்வொரு இருதயத்தினுடைய நினைவுகளையும், ஒவ்வொரு இருதயத்தினுடைய எண்ணங்களையும் இந்த நாட்களிலே அறிந்திருக்கிறார். அதனாலே அவர்களுடைய ஜீவனுள்ள நாளுக்குள் அவர்களை கொண்டு என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறாரோ அதை அவர் திட்டவட்டமாக தெளிவாக இந்த நாட்களில் செய்து முடிப்பார் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலே கர்த்தருக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் நிமித்தம் உண்மையாக அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை வாஞ்சித்து கர்த்தருடைய திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வாஞ்சிக்கிறீர்களா? அப்படியானால் கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு உறுதுணையாய் நின்று அந்த காரியங்களை வாய்க்க பண்ணி தருவார். சில வேளைகளிலே ஒரு கொஞ்ச பணங்களை வைத்துக்கொண்டு ஆண்டவரிடத்திலே ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது என்று கலகி கொண்டிருக்கிற என் அன்பு ஊழியரே, என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கர்த்தர் அந்த பணத்தின் மூலமாக பெரிய தேவைகளை, பெரிய காரியங்களை, பெரிய நீங்கள் நினைக்கிறதற்கும் நீங்கள் வேண்டுவதற்கும் உங்களுக்கு அதிகமாக இந்த நாட்களில் தேவன் இந்த நாட்களில் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை இந்த நாட்களில் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கலப்பையின் மேல் கை வைத்த நீங்கள் மறுபடியும் இந்த நாட்களில் திரும்பி பார்க்காதபடி அவர் உங்களுக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்தை இந்த நாட்களில் ஓடி முடியுங்கள். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மிகவும் அதி சீக்கிரத்திலே இந்த நாட்களில் இருக்கிறபடினால் அவரை நாங்கள் முகமுகமாய் சந்திக்க நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓட்டங்கள் விருதாவாக ஓடாதபடி தெளிந்த புத்தியோடு, தெளிந்த ஞானத்தோடு, தேவனுடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு, அவருடைய சத்தத்தோடு இந்த நாட்களில் ஓட்டங்களை ஓடுங்கள். அப்படியாக நீங்கள் ஓடுகிற வேளையிலே கர்த்தர் உங்களுடைய ஊழிய பாதையிலே அவர் கூட இருந்து எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணி வர்த்திக்க பண்ணி தருவார் என்பதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே தான் இங்கே பாருங்கள், இந்த நாட்களிலே இங்கே வேதம் சொல்லுகிறது, இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். தாவீதினுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றின தேவன், தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவருடைய குடும்பத்திலே தேவன் செய்த அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் அதை இந்த நாட்களில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனாலே கர்த்தரையே நம்பி ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஓட்டத்தை
சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஓடுங்கள். மற்றவர்களால் வருகிற நெருக்கங்கள், மற்றவர்களால் வருகிற துன்பங்களை நினைத்து இந்த நாட்களை நீங்கள் நின்று போக வேண்டாம். தொடர்ந்து ஓடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்னால் கடந்து சென்று எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். வாக்குத்தத்தங்களை கேளுங்கள், வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். தேவனிடத்திலே இந்த நாட்களிலே திரும்புங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.